சித்தத்தை செய்யாதவர்களை காற்றை வீச பண்ணி அவர் என்ன செய்கிறாரு? தன் சித்தத்துக்கு நேராக திருப்புகிறார். மீனை ஆயத்தப்படுத்தி அவர் தம் சித்தத்துக்கு நேராக திருப்புகிறார். மீனை பிடிக்கிறதுக்கு ஒரு வலை போதும், ஆனால் ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு மீனையே ஒரு வலையாக பயன்படுத்தினார் அப்படி சொல்லி பார்த்தோம். 3 வலைகளை பார்த்தோம். மொத்தம் 4 வலை. 3 வலைகள் சொல்லுங்கள். முதல்ல எதிர்பாலர் ஆகிய வலை, பண ஆசை ஆகிய வலை, பிணைபிடுதல் ஆகிய வலை, தேவனுடைய வலை. இந்த தேவனுடைய வலையில் சிக்கிறவன் பாக்கியவான். அவனுடைய முடிவு செழிப்பாக இருக்கு, சமாதானமாக இருக்கு, நன்மையாக இருக்கு. கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அர்ப்பணிப்போம். சில வலைகளை இப்போ நீங்கள் கிழிச்சு எறியணும். இந்த ஜெபத்திலேயே கிழிச்சு எறியணும். ஆண்டவர் எனக்கு சிறப்பான சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. அந்த சிறப்பான சுதந்திரத்துக்குள்ளே நம்ம போகணும். எழுந்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம்.